ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை கடமை என்ன? தனி மனித வாழ்க்கையின் அடிப்படை கடமை என்ன? கூட்டு வாழ்க்கையின் அடிப்படை கடமை என்ன? கூட்டு வாழ்க்கையின் அடிப்படை கடமை என்ன? அதைத்தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் நிராகரிக்கிறாங்க. இதுக்கு தான் தியாகமும் தேவை. தியாகம், இப்ராஹிம் நபி தொழுகிறதுக்கு தியாகம் தேவையா? அப்பா கிட்ட பேசுறதுக்கு தியாகம் தேவை. இப்ராஹிம் நபி நோன்பு வைக்கிறதுக்கு தியாகம் தேவையா? அவர் மட்டும் சாப்பிடாம கடந்துடலாம். ஆனால் ஊரார்கிட்ட தாவா செஞ்சிருந்ததுன்னா தியாகம் தேவை. அதே மன்னர்கிட்ட போய் தாவா செய்யணும்னா தியாகம் தேவை. இந்த தியாக மனப்பான்மை நம்மகிட்ட அந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அதுதான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நமக்கும் பல இஸ்மாயில்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். இப்ராஹிம் நபிக்கு ஒரு இஸ்மாயில் அறுக்க சொன்னால, நம்ம வாழ்க்கையிலும் ஏராளமான இஸ்மாயில்கள் நம்ம வாழ்க்கையிலும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம ரொட்டீன் லைஃப்பில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இஸ்மாயில்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறோம் 9 அத்தியாயத்தில் 24. மொத்தம் 8 இஸ்மாயில் இருக்காங்க நமக்கு. அவங்க இப்ராஹிம் நபிக்கு எப்படி பல கட்டளைகள் மூலமாக அல்லாஹ் சோதிச்சானோ அது மாதிரி நமக்கு 8 இஸ்மாயில்கள் இருக்காங்க. அதற்கு அல்லாஹ்